மாடசாமி, மாடசாமி ஐயா, சந்தைக்கு போக வேண்டிய 300 மூட்டை நெல்ல வண்டியில ஏத்தி அனுப்பிச்சாச்சா? பாட்ஷா ஏத்தி சந்தைக்கு அனுப்பிச்சிட்டான். வயலுக்கெல்லாம் தண்ணி விடணுமே, மோட்டர் போட்டியா? பாட்ஷா காலையிலே மோட்டார் போட்டாங்க. சரி சரி போ. லட்சுமி, லட்சுமி ஐயா, இந்த கோலத்தை யாருமா போட்டது? பாட்சா போட்டதுங்க. பாட்சா பாட்சா பாட்சா, எல்லாமே பாட்சா தானா? பாலு, எங்க வீட்டுக்கு நீ வந்து 4 நாள் தான் ஆச்சு. ஆமாங்க. ஆனா நீ கூட்டிட்டு வந்த பாட்சா எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு செய்யறானே. அதான் பாட்சாவோட ஸ்பெஷாலிட்டி. சும்மா உட்கார்ந்து சாப்பிட மாட்டான், அவன் உழைச்சு தான் சாப்பிடுவான். ஆமா, இப்ப பாட்சா எங்க? இந்த ஊர்ல ரஜினி படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா? ஆமா, நம்ம ரசிகன் இந்நேரம் தியேட்டர்ல கற்பூரம் காட்டி தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருப்பான். இது சூப்பர் ஸ்டாரோட ரசிகன். படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து கரெக்டா தேங்காய் உடைச்சிருவான். பாட்சா, கம்பு சுத்தி விளையாடுறியா? கீழே போடுறா, கீழே போடுறான்னா என்ன பாலு, பாட்சா உன் பேச்சைய கேட்க மாட்டேங்கிறான். சர்க்கஸ்ல இருக்கும்போது என் பேச்ச கேட்டான், ஆனா இப்போ பாருங்க, என் பொண்ணுங்க குரல் கொடுத்ததும் பாசத்தோட ஓடுறான். பாட்சா, 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 பாட்சா. பாட்சா, பார்வதி அக்காவை தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு, போய் காப்பாத்து. ஈஸ்வரி, உன்னை ஊரெல்லாம் கேட்டு எங்க இருக்கியா? ஆமா, பாட்சாயும் ஆத்துக்குள்ள இறங்கி போறான். உன்னை ஆத்து தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சுன்னு போய் சொன்னேன், அதான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். பாட்சாவை ஏமாத்துறதே உனக்கு வேலையா போச்சு. பாட்சா, பாட்சா, நான் இங்க இருக்கேன். பாட்சா, பாட்சா, ஈஸ்வரி போய் சொல்லிருக்கா. ஈஸ்வரி உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. ஏச்சுப்பட்டேனே, ஏச்சுப்பட்டேனே, ஏச்சுப்பட்டேன். ஈஸ்வரி, இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு இந்த பாலை குடிச்சுக்கோ. அக்கா, பாட்சா கோச்சிட்டு போறான், இது கொடுத்து அவனை சமாதானப்படுத்துவான். வாக்கா. பாட்சா, என்ன மன்னிச்சுட்டுடா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கு என் மேல கோவம் இல்லைன்னா இந்த பூவை உன் காதுல வச்சுக்கோ. இந்த பாட்சா, பூவையே புத்துல போட்ட. சரி, இந்த பாலையாவது குடி. இந்த குடி. சித்தி புத்தி பிரதே தேவி, புக்தி புக்தி பிரதாயினி. ஐயோ, பால் சொம்பு புத்துக்குள்ள போட்டுட்டானே. இப்ப சொம்பு இல்லாம எப்படி வீட்டுக்கு போறது? என்னம்மா, புத்துக்குள்ள பால் சம்பு விழுந்துருச்சா? ஆமா. நான் எடுத்து தரட்டுமா? எடுத்து கொடுங்க. என்னது, யானை வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டுது? அவன் அப்படிதான் சொல்லுவான், நீங்க எடுத்து கொடுங்க. சரிம்மா, நான் எடுத்து தரேன். ஐயோ, ரத்தம்! உள்ள பாம்பு இருக்கும் போல இருக்க. பாட்சா எதுக்கு பாம்பு புத்து போய் இடிச்சுக்கிட்டு இருக்கா? ஆகாசல இங்க இருக்கு. வா. ஐயோ,
பாட்டில இருந்து ரத்தம் வருது. நமக்கு தெரிஞ்ச மருந்து போட்டு விடலாமா? எங்கெல்லாம் உண்மையான அன்பு இருக்கோ அங்க நான் கண்டிப்பா வருவேன். ஆத்தா, எங்களுக்கு அம்மா இல்ல, எங்களுக்கு அம்மாவா? நீ எங்க கூடவே இருக்கிறியா? வரேம்மா, உங்க கூடயே வரேன். பால்காரே அடடா, வந்தெண்ட பால்காரே அடடா, பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். ஆத்தா, உனக்காக நான் செஞ்ச பால் பாயசத்தோட முதல்ல வந்திருக்கேன். இல்ல ஆத்தா, நான் தான் உன்னை பார்க்க முதல்ல லட்டு எடுத்துட்டு வந்தேன். இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன். இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான். ஐயோ, நமக்கு முன்னாடி பாஷா வந்து இங்க கோலத்தை போட்டிருக்கேன் பாரு. அக்கா, பாஷா இவ்வளவு நல்லா போட்டிருக்கல. ஆமா ஆத்தா, நானும் தங்கச்சியும் கொண்டு வந்தத நீ ஒன்னா சேர்த்து சாப்பிடு. அம்மா, நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா தாயி, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடு தாயி. அவசரப்படாதீங்க, முதல்ல எங்க ஆத்தா சாப்பிடணும், அப்புறம் தான் மத்தவங்களுக்கு. சரி தாயி, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடு. ஊத்து தாயி, ஊத்து. ஆத்தா, இது என்ன மாயம்? நீதானே இந்த உருவத்துல வந்திருக்க? ஆத்தா, கண்டுபிடிச்சிட்டீங்களே. எதுக்கு ஆத்தா எங்களை இப்படி சோதிச்சு பாக்குற? உங்க மனசு பக்குவப்படுத்ததான். நீங்க ஏழைகளோட பசியை தீர்க்கிறப்ப என்னோட பசி தானா தீந்துரும். தப்புதான் ஆத்தா, ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துறது உன்னோட வயிற்று குளிர் வைக்கதான். ஆத்தா, நீ அக்கா மாதிரியே அச்சு அசலா இருக்க. நான் உனக்கு சாப்பிட்டு கொண்டு வரேன். இருமா, இப்ப ஊத்துனியே கூழ், அதுலயே வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆத்தா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட உன்னை பார்த்தோம், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. நான் நம்புறவங்களுக்கு உண்மை, நம்பாதவங்களுக்கு பொம்மை. அது சரி, உனக்காக ஆசாசியா செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதையெல்லாம் யார் சாப்பிடுறது? பல கோலங்கள் எடுத்த என்னையே சூலமா வரைஞ்சிருக்கானே பார்த்தசாரதி, அவனுக்கு கூட. ஆமா, பாட்ஷா எங்க போனா? ஏய், ஏன் எல்லாரும் எங்க பாட்ஷாவை துரத்திட்டு வரீங்க? போதும் தாயி, நான் இவனை 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், இவன் தொல்லை தாங்க முடியல. அப்படி என்ன பண்ணா இவன்? இன்னைக்கு எங்க தியேட்டர்ல ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுமா. வழக்கமா இது வந்து பூ போட்டு கற்பூரம் கொளுத்துச்சு. இன்னைக்கு ஸ்கிரீனை கொளுத்து பாக்குதுமா. நல்ல வேளை நாங்களா சேர்ந்து அணைச்சிட்டோம். தியேட்டருக்குள்ள டிக்கெட் இல்லாம ஏன் பாட்ஷாவை உள்ள விட்டீங்க? போன வாரமே 3 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டாமா. பாட்ஷா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த ஒரு தடவை எங்களுக்காக மன்னிச்சு விட்டுடுங்களேன். இப்படித்தாமா அருணாசல ரிலீஸ் அன்னைக்கு சேர உடைச்சது, முத்து ரிலீஸ் அன்னைக்கு டிக்கெட் கொடுக்குற பல்ல உடைச்சது, படைப்பா ரிலீஸ் அன்னைக்கு மதுல செவர உடைச்சது, பாபா ரிலீஸ் அன்னைக்கு ஸ்கிரீனை கொளுத்து பாக்குதேம்மா. இத போய் மன்னிச்சு சொல்றீங்களே? யோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்னா கொஞ்சம் ஸ்பீடா தான் இருப்பாங்க, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இது எங்களுக்கு தேவைதாம்மா. சரி, போஸ்ட் வச்சு கொடுக்க சொல்லுங்க. பாட்ஷா, போஸ்டர் கொடு. வாங்க போலாம். சரி சரி வாங்க. டேய், நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? அக்கா, அவன் நீ சும்மா இரு. நீ கொடுக்குற செல்லம் தான் அவன் இப்படி ஆயிட்டான். நீ பண்ண தப்புக்கு 2 தோப்பு கண்ணம் போடு. போடுடா. ஏண்டா,
நான் உன்னை 2 தப்பு கண்ணம் தானே போட சொன்னேன். எதுக்கா 4 தப்பு கண்ணம் போடுற? புரியலையாக்கா? நாளைக்கும் திருட்டுத்தனமா படம் பார்க்க போறா. அதுக்குதான் அட்வான்ஸா தப்பு கண்ணு போடுறா. ஐயோ, ஐயோ ஐயோ, 10 நாளாச்சு தண்ணி அடிச்சு. இன்னைக்கு தண்ணி அடிக்கல, லிவரே பட்டார்னு வெடிச்சிடும். அரவல்லி, இது ரொம்ப அநியாயம். பேர்லதான் ஆரவல்லி, குணத்துல சூரவல்லி. எனக்கு தெரியாம குடிக்கிறியா? நீ குடிச்சு குடிச்சு செத்து போயிட்டா என் பூவு போட்ட என்ன ஆகுறது? அதனால நீ குடிக்க கூடாது. என்னது, பொட்டுக்கும் புட்டிக்கும் லிங்க் பண்ணிட்டு போறா? அத்தை டேய் மது, அத்தை, நீதான் எனக்கு மாதா பிதா குரு காட்ஃபாதர் எல்லாம். நீ குடிச்சு லிவர் வெடிச்சு உனக்கு சங்கூதிட்டா எனக்கு யார்த்த நான் என்ன வாசித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? குடிக்கலனா கை கால்லாம் நடுங்குதுடா. அத்தை, நீ தப்பு பண்ண வேணான்னு சொல்லத்த, அந்த தப்புல என்னையும் சேர்த்துக்கோன்னு சொல்ல வர்ற அத்தை. ஊத்துத்த அதுக்கண்டா ஊத்து. நீதான்டா என் மாப்பிள. ஊத்து. இந்தா. தேடிக்கிட்டு இருக்கிறவ யாரு? ஈஸ்வரி. அவ எங்க இருக்கா? என்னக்கா கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்க? ஐயோ, அந்த புத்த ஏமா கேக்குற? கண்ணோயி ஊரெல்லாம் பரவி கிடக்குது, அதுக்காகத்தான் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கேன். வரட்டா? பால்காரரு, என்ன கருப்பு கண்ணாடி? ஸ்டைலா? ஸ்டைல் என்னமா ஸ்டைல்? நேத்துல இருந்து கண்ணு வலி ஊரெல்லாம் பரவி இருக்கு, அதான் கருப்பு கண்ணாடி போட்டு அலையற. என்னக்கா நீயும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்க? உனக்கும் கண்ணு வலியா? ஆமாமா, ஊர் பூரா பரவி கிடக்கு, எனக்கும் வந்துருச்சு. நீ ஜாக்கிரதையா இரு. ஆத்தா, ஆத்தா, எங்க போயிட்டா? ஆத்தா வந்துட்டியா? இந்த இந்த கருப்பு கண்ணாடி போட்டுக்க. எதுக்கு? ஊரு பூரா கண்ணாய் பரவி இருக்கு, உனக்கு வந்துட கூடாதுல்ல, அதான் போட்டுக்கோ. அடி பைத்தியக்காரி, என் பேரே கண்ணாத்தா, எனக்கு 1000 கண்ணு. இதுல எந்த கண்ணுக்கு இந்த கண்ணாடியை போட்டுக்க சொல்ற? இத பாருமா, எந்த சக்தியும் இந்த ஓம் சக்தியை நெருங்க முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவதான் உன் ஆத்தா. உன் மேல உள்ள பாசத்துலதான் இதை கொண்டு வந்த, அது தப்பா? தப்பே இல்ல. எனக்கு இந்த கண்ணாடியில உன் பாசமும் வெகுளித்தனமும் தான் தெரியுது. ஆமா, இந்த ஊர்ல வேற யாராவது இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்காங்களா? ஆமா, அங்க பாரு. ஈஸ்வரி, ஆத்தா கிட்ட இவ்வளவு நெருக்கமா? இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீயா? நான் தாங்க உங்க கற்பகம் வந்திருக்கேன். எதுக்காக இங்க வந்த? வாழ்க்கை கேட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நான் விக்கிறது இல்லையே. ஆனா நான் வித்துட்டேனே, என் கற்பனை உங்களுக்கு வித்துட்டேனே. இப்போ என் வயித்துல 4 மாசம். எனக்கு நீங்க தாங்க வாழ்க்கை கொடுக்கணும். நான் கெடுத்த பொண்ணுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்து பழக்கம் இல்ல, வாய்க்கரிசி கொடுத்து தாண்டி பழக்கம். மது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா?
ஒரு குருட்டு பொண்ணை கெடுத்ததே பாவம், அதுலயும் அவளை கொலை வேற பண்ண போறியா? இது மகா பாவம்டா. அத்தை. வாய் மூடு. அம்மா நீங்க நான் உன் அம்மா மாதிரிமா, உன்னை கெடுத்த பாவியோட அத்தை. எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா அதை பாத்துக்கிட்டு சும்மா இருப்பனா? அம்மா எனக்கு வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கறேம்மா. இவன் கையாலேயே எல்லா காரியத்தையும் பண்ண வைக்கிற. நாளைக்கே உங்க கல்யாணம் நாதசுர மேளத்தோட. அம்மா அம்மா இங்க ஏதோ பொண்ணு ஏறிற மாதிரி வாசம் வருது. அது ஒண்ணு இல்ல கண்ணு, ஐயரு ஹோமம் வளர்க்கறாரு, அந்த வாசனை தான். ஆமா இங்க ஏதோ கட்ட மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கே. ஆமா கட்டதான், ஆனா சந்தன கட்டமா. நாங்களாம் ராஜவம்சம் இல்லையா, எங்களுடைய குல விளக்குப்படி சந்தன கட்ட மேலதான் நம்ம கல்யாணமே நடக்கணும். அதான் அத்தை முகூர்த்தத்துக்கு நேரமாகும் சார். கல்யாணம் தூங்கிட்டு தான் பார்த்து சும்மா இருக்கே. அப்புறம் தூங்கிட்டு இருக்கான். தாலி கட்டுறா. அத்தை நான் அவ கர்ப்பத்தை தானே கலைக்க சொன்னேன், நீ அவளை கட்டையில வச்சே எரிச்சிட்டிய. இதுதாண்டா இந்த ஆரவல்லி ஸ்டைலு. ஏய் யார் நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. பெரியவங்களை பார்க்க வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லிருக்காங்க. அதனால உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இதோட வந்திருக்கேன். என்ன இது? பெட்ரோல். இப்பதானே ஒரு குருட்டு பொண்ணை எரிச்சிட்டு வந்திருக்கீங்க. இன்னொரு பொண்ணு இருக்கணும்னா அதுக்குதான் இது. இப்ப நாங்க எரிச்சிட்டு வந்தது உனக்கு எப்படி தெரியும்? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. இப்போ உன் ஜாதகத்தை சொல்லட்டுமா? உனக்கு சாவு நெருங்கிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஈஸ்வரிங்கிற ஒரு கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைனால இவன் உயிர் போகும். இல்ல நீ போய் சொல்ற. இந்த பழையனூர் நீலி போடுற சோழி பொய் சொல்லாது, பலிக்கும். அது சரி, இப்ப அவ எங்க இருக்கா? அவ இருக்கிற ஊரு தேவிபுரம். அவளை தீர்த்து கட்டுற வழி அத நீ சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் நானு நீ இங்கே இரு.